ஹாய், வெல்கம் டு ஆதிரா சேனல். இன்றைக்கி வாங்க ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 30 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. 125 கிராம் டார்க் ஆல்மண்ட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க, நல்லா டபுள் பாயில் ஆகிடும். இல்லாட்டா நீங்கள் எப்போதும் போல் டபுள் பாயில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 எக் எடுத்துக்கோங்க. எக் எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதே பவுலில் ஒரு 125 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 15 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்தால் தான் அந்த க்ரிங்கிள் வரும் மேலே, ப்ரௌனிக்கு மேலே. அதனால் 15 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம டபுள் பாயில் பண்ணி வச்சுருந்தா அந்த காம்பவுண்ட் சாக்லேட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம 100 கிராம் ராகி, அப்புறம் 15 கிராம் கோகோ பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நல்லா சளிச்சிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே போட்டாதீங்க, சளிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது குட்டி கட்டி மாதிரி ஏதாவது குட்டி கட்டியாக ஏதாவது இருக்கலாம். அதனால் நல்லா சளிச்சிட்டு போட்டுக்கோங்க. சளிச்சிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஸ்லோவாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டின் எடுத்துக்கோங்க. டின்னில் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டால் நமக்கு சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். இந்த ப்ரௌனி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்களும் ப்ரௌனி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ரௌனி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.